Education, which was instituted in 2007, is affiliated to Tamil Nadu Teachers Worship His holy name. Sing like never before. Oh, my soul, I worship Your holy name. I worship Your holy name. Good morning to one and all. It's an absolute pleasure to welcome you all to the 3-day workshop on investing in vocational skills for life 2025, organized by the ACP. I encourage each one of you to engage, create, and make the most of this opportunity. With that, I extend my warmest welcome to all. Let's make this workshop memorable and enriching experience. Thank you. டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் கற்றுக் போகிறோம். ஒன்று கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ பேலன்ஸ் இங்கே பண்ணுறது போக இன்னைக்கு ஃபுல் டே பண்ணுவோம். இந்த மாதிரி 3 நாள் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் 2 நாள் இன்னைக்கும் நாளைக்கும் உள்ள ஒர்க்கை வந்து கேரி பண்ணுறோம். வீட்டில் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 12 ஆர்டிகல் நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டுமே மூட்டவாக எடுத்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இது வந்து சிலபஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட தீமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து எப்படி நம்ம இப்போ நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் சொல்லித்தரேன், ஒரு பாட்டில் ஆர்ட் நான் சொல்லித்தரேன்னா நான் ஒரு வேலை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதையே அப்படியே ஃபாலோ பண்ண தேவையில்ல. சொல்லிக் கொடுக்குற அதில் இருக்கிற அந்த டெக்னிக்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்படியே நீங்கள் பண்ணும்போது என்ன ஒரு மைண்ட் செட்டப்பில் பண்ணணும்னா நம்ம இதை எப்படி இன் ஃபியூச்சரில் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ்லேயே நீங்களும் ஒர்க் பண்ணுங்க. சரியா? ஸோ இது இல்லாமல் ஓவரால் நான் இது பண்ணும்போது ஸோ மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். இந்த 3 நாளைக்கு உள்ள ஓவரால் மெட்டீரியல் நான் கொடுக்குறேன். ஒருத்தருக்கு அது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நான் ஒரு கிளேம் வந்து 1 பாக்கெட் யூஸ் பண்ணேன்னா இன்னொருத்தவங்க ஹாஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இன்னொருத்தவங்க 2 பாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளோட ஒர்க்கை பொறுத்தது இன்னொன்று அவங்க வந்து எடுக்கிறாங்க குவான்டிட்டி அதை பொறுத்தும் டிஃப்ரென்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ஓவரால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மெட்டீரியல் தான் கொடுக்க போகிறோம். அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சப்போஸ் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்கும், வேணும்னா பரிசாக கொடுத்து அனுப்பணும். இல்லை வெளியில் வீட்டு பக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்க்கலனாலும் இந்த 3 நாள் நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படி சிம்பிளாக பண்ணுறது, அதே சிம்பிளே எப்படி காம்ப்ளிகேட்டடாக பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு மார்னிங் செஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன்று புக் மார்க், இன்னொன்று வந்து பாட்டில் ஆர்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஒன்னொன்றுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம புக் மார்க் பண்ணுறோம், ஒரு பாட்டில் ஆர்ட் பண்ணுறோம்னா ஒன்னொன்றுலேயே டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பாட்டியில் பண்ணுறது அப்படியே கேன்வாஸில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் லைட்டாக டெக்னிக்ஸ் வந்து மாறும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் ப்ரஷ்ஷே பிடிக்க வரல அப்படின்னா இது. ஓகேவா? ஜஸ்ட் ப்ரஷ்ஷை தொட்டு இப்படி வச்சுட்டா போதும், ஒரு ஃப்ளவர் டிசைன் வரும். ஓகேவா? இல்லை நான் கொஞ்சம் வந்துட்டு ஓகே எனக்கு பண்ண வரும் அப்படின்னா இது பாருங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிப்பு அது மேலே ஒரு பட்டர்ஃப்ளை, அவ்வளோதான். பட்டர்ஃப்ளை பண்ணிட்டு அது ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரிப்பில் ஒரு பட்டர்ஃப்ளை தனியாக கலர் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம புக்குக்குள்ளே வைக்கும்போது இப்போ எந்த பேஜில் வைக்கிறோமோ இப்படி வைக்கணும். ரைட்? ஓகேவா? ஸோ இதுதான் இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். யாராவது இந்த டிசைன் எடுக்கிறீங்க, எனக்கு இது வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் சப்போஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நான் ஃபோல்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது பாருங்க. இப்போ இந்த மாதிரி புக் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான்
இது